வாழ்க வளமுடன். ஜெய் சிவா யூடியூப் சேனலுக்கு உங்கள் எல்லோரையும் வரவேற்கிறோம். என்னென்னா, அந்த ஒரு 10-15 நாளாக மாற்றுத்திறனாளிகள் பிரச்சனையை பற்றி காணொலியில் போய்கிட்டு இருக்கு. ஒன்று சொல்கிறாங்க, இது இந்த பூர்வ ஜென்மம், இது அடுத்த ஜென்மம், இது தயவுசெய்து அதெல்லாம் சொல்லவே சொல்லுவாங்க. இன்றைக்கி பாவம், அதாவது ஔவையார் சொல்லியிருக்காங்க, அரிது அரிது மானிடராக பிறத்தில் அரிது, அதுவும் கூன் குருடு செய்து பிறத்தில் அரிதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா மானிட பிறவை பற்றி அப்படி சொல்லியிருக்காங்க. அப்படிங்கும்போது அவங்கள இன்றைக்கி நம்ம இதாக பேசக்கூடாது, புகழ்ந்து தான் பேசணும். காரணம் என்னென்னா, கண் காது கை கால் நல்லா இருக்கிறவன் பூரா திருடுறான், கொள்ளையடிக்கிறான், தேவையில்லாமல் அதாவது பிச்சைலாம் எடுக்கிறாங்க. இதெல்லாம் இல்லாமல் உழைச்சி சாப்பிடணும். இப்போ அவரை பற்றி ஒருத்தரை பற்றி போட்டிருந்தாங்க, அவர் பெருமையாக பேசியிருந்தாங்க. அவர் படிச்சிருக்காரு, மற்றவங்களையும் படிக்க வச்சுருக்கான்னு. அதெல்லாம் பாராட்டுக்குரிய விஷயங்க. நம்ம தான் ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா ப்ராப்ளம்னா கோவிலுக்கு போகிறோம், போன ஜென்மத்தில் இந்த பாவம் பண்ணால் அந்த பாவம் பண்ணான்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கோம். அவங்களாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, சில பேருக்குலாம் கை இருக்காது, ஆனால் ட்ராயிங்லாம் என்ன அழகாக போடுறாங்க தெரியுமா? ஒரு யூடியூப்பில் தான் பார்த்தேன், ஒரு பொண்ணுக்கு காலே 2 கால் முட்டி கீழே கிடையாது, அது ஸ்டீல் கம்பி வச்சுட்டு 100 மீட்டர்ஸில் கலந்துக்கிறது, மாரத்தான் ரேஸில் கலந்துக்கிறது. ஏன்னா எவ்வளோ பேர் இன்றைக்கி எங்கேயோ போயிடுச்சு. நம்ம தான் கூமுட்டை மாதிரி இங்கே உட்காந்துக்கிட்டு சொற்பொழிவாடிக்கிட்டு இருக்கோம் எல்லா இடத்துலையும். போன ஜென்மம் புண்ணியம், நீ எந்த கர்மாவும் கிடையாதுங்க. நம்ம ஒரு தப்பு பண்ணுறோமோ ரைட்டு பண்ணுறோமோ, நம்ம மைண்டு ஏற்றுக்கிருச்சுன்னா அதில் பிரச்சனை இல்லை, பயம் கிடையாது. மைண்டு ஏற்றுக்கலையா, ஆனால் அதனால நம்ம பயந்துக்கிட்டு செத்துக்கிட்டு இருக்கோம். என்னமோ தப்பு பண்ணிட்டோம், போன ஜென்மத்தில் கர்மா இருக்குன்னு. கோள்களுடைய இயக்கப்படி தாங்க நம்ம வாழ்க்கை அமைஞ்சிக்கிட்டு இருக்குது. இதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். மற்றவங்க எப்படிங்கிறது எனக்கு தெரியாது, சத்தியமாக அதுதான் விஷயம். கோள்களுடைய இயக்கப்படி தான் நம்ம வாழ்க்கை. இயற்கையோடு ஒத்து போகலைன்னா, யார் கூட நம்ம வீட்டில் பசங்களோட ஒத்து போகிறோமோ இல்லையோ, பொருளாதார ஒத்து போகிறோமோ இல்லையோ, ஃப்ரெண்ட்ஸோட ஒத்து போகிறோமோ இல்லையோ, சமுதாயத்தோட ஒத்து போகிறோமோ இல்லையோ, இயற்கையை புரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. இயற்கையை புரிஞ்சுக்கலையா, நம்ம பைத்தியம் மாதிரி அலைய வேண்டியதான் சாகிற வரைக்கும். ஒருத்தன் கோடீஸ்வரன் ஆகிறதும், ஒருத்தன் ஏழையாகிறதும், ஒருத்தன் பிச்சைக்காரன் ஆகிறதும், ஒருத்தருக்கு பணம் கிடைக்காம போகிறதும், ஒருத்தன் கஷ்டப்படுறதும் அவனுடைய தலைவிதியை பொறுத்து இருக்குது. இதுதான் உண்மை. இதை நீங்கள் புரிஞ்சுக்குங்க. ஏன்னா அதனால் மாற்றுத்திறனாளிகளை பற்றி தயவுசெய்து நீங்கள் யாருமே குறை சொல்லாதீங்க. மாற்றுத்திறனாளிகள் அறிவுபூர்வமாக நீங்கள் சிந்தித்து செயல்படுறாங்க. அவங்கள மாதிரி படிக்க முடியாது. நம்ம கண் இருந்தும் படிக்காமல் நீங்கள் எவ்வளோ பேர் தெரியுமா ரோட்டில் இப்போ சர்டிஃபிகேட் தூக்கி சரியான படிப்பு இல்லாமல் இருக்காங்க. எவ்வளோ பேர் தெரியுமா கையில் தொழில் இல்லாமல் இருக்காங்க. ஆனால் இன்றைக்கி அவங்கள அந்த குறை இருந்தாலும் வாழ்க்கையில் முன்னேறணும், வெற்றி அடையணும், சாட்சி காமிக்குங்கிற இதில் இருக்காங்க. இதை நீங்கள் புரிஞ்சுக்குங்க, ஓகேவா? இதில் ஏதாவது தப்பு இருந்தால் சாரி. ஆனால் அவங்களுக்கு இதாக பேசுகிறாலும் ஒத்துழைக்கிறாலும் ஓத்திரம் பண்ண வேண்டாம் நம்ம யாரும். நன்றி, வணக்கம்.